தனுஷ் அவர்கள் சார் ரீசெண்டாக அவருடைய அந்த கட்சி கொடியை நம்ம பார்த்துருந்தோம். அதை வந்து எப்படி விஜய் சார் வந்து ஒரு நற்பணி மன்றமாக மாற்றி இப்போ ஒரு கட்சியாக மாற்றிருக்காரோ அதே ஃபார்முலாவில் தான் இருக்காங்க. இப்போ ஒரு நடிகர் தனக்கு கொடி வேணும்னு நினைக்கிறாருன்னா வேற ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சிருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். தமிழ் முருகன் ஒரு படம், அதை வந்து திடீர்னு வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இங்கே என்னன்னா இவரும் தன்னை ஆன்மீகவாதியாக காட்டிக்கிறாரு, இப்போ தமிழ் முருகன் நடிக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் அப்படி தொகுத்து பார்க்கும்போது ஒரு ஜூனியர் என்டிஆர் படம் வரும்போது அதற்கு எதிராக அதற்கு மாற்றாக நீங்கள் ஒரு படம் எடுத்து 2030 ஆரம்பித்து எப்பயோ நீங்கள் ரிலீஸ் பண்ணி எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு அந்த கட்டமே நீங்கள் தெரிவிக்கல. சிஎம் சார் சிவகார்த்திகேயன் சார் பார்த்துருந்தாரு, என்ன நடந்தது, ஏன் திடீர்னு இந்த ஒரு அப்ரோச்? முதலமைச்சராக உங்கள் முன்னால் நிறைய கடமை இருக்குது. நீங்கள் டெய்லி சினிமாக்காரங்களை வந்து மீட் பண்ணிக்கிட்டு அவங்களோட அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இது மக்கள் பணிக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு. அவங்கள ரொம்ப நெருக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களையும் முழுங்கிடுவாங்க. அரசன் படம் எப்போ முடியும் அப்படிங்கிறது சிம்புவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. வெற்றிமாறனும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சோம்பேறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது நாகரிகமாக இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவார். அதுக்கு காரணம் வந்து தனுஷ் அவர்கள் சார் ரீசெண்டாக அவருடைய அந்த கட்சி கொடியை நம்ம பார்த்துருந்தோம். அண்டு கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா அதை வந்து எப்படி விஜய் சார் வந்து ஒரு நற்பணி மன்றமாக மாற்றி இப்போ ஒரு கட்சியாக மாற்றிருக்காரோ அதே ஃபார்முலாவில் தான் இருக்காங்க. அண்ட் அவங்க அப்பா தனுஷ் சாரோட அப்பாவும் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்காருன்ற மாதிரி நான் ஒரு நியூஸ் படிச்சிருந்தேன் சார். இப்படி ஒரு ட்ராவலில் அவங்க இருக்காங்களா? இல்லை, இருக்காங்களான்னு சொல்ல முடியாது, இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு வேணால் சொல்லலாம். ஆனால் நான் பல பேட்டிகளில் சொல்கிறது தான், ஒரு நடிகனுக்கு வந்து கொடி தேவையில்லை. அப்போ ஒரு நடிகர் தனக்கு கொடி வேணும்னு நினைக்கிறாருன்னா அவர் வேறு ஏதோ ஒன்று குறி வச்சுருக்காரு, வேறு ஏதோ ஒரு குறிக்கோள் வச்சுருக்காருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ தனுஷுக்கான கொடியை நம்ம அப்படி தான் அர்த்தப்படுத்திக்கிறோம். உதாரணத்துக்கு விஜய் வந்து நடிகராக இருந்தார், விஜய் ரசிகர் மன்றம் வச்சுருந்தார், அப்புறம் மக்கள் இயக்கம்னு மாற்றினார், அப்போ ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினார். என்ன அது எங்கே வந்து நிற்கிது இன்றைக்கி பார்க்குறோம். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கும் ஏதோ ஒரு பிளான் இருக்கும், இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே இப்போ எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான் தமிழ் முருகன் ஒரு படம், அதை வந்து திடீர்னு வந்து அறிவிக்கிறாங்க. அப்போ இங்கே என்னன்னா எனக்கு என்னுடைய கணிப்பு தான் அது, அவர் வந்து ரஜினிகாந்தனுடைய மருமகனாக இருந்தவர், ரஜினியை வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தவர், ரஜினியை வந்து நிறைய அட்மையர் பண்ணியிருப்பார். ரஜினியுடைய ஆசை வந்து ஆன்மீக அரசியல், அவர் வரணும், வந்தால் என்ன ரூட்டு அப்படின்னா நான் ஆன்மீக அரசியலுங்கிறது அவர் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக, அவரை பொறுத்த வரைக்கும் துரதிர்ஷ்டவசமாக, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டவசமாக அவர் அரசியலுக்கு வரலை. அந்த ஆன்மீக அரசியல் முயற்சிங்கிறது அப்படியே தடைப்பட்டு போச்சு. இப்போ இவர் ஏற்கனவே அவரை கவனிச்சிருக்காரு, அது இல்லாமல் பல வழிகளில் அவர் ரஜினியை ஃபாலோ பண்ணுறாரு, இவரும் தன்னை ஆன்மீகவாதியாக காட்டிக்கிறாரு, இப்போ தமிழ் முருகன் நடிக்கிறாரு. அப்போ இதையெல்லாம் அப்படி தொகுத்து பார்க்கும்போது ஒருவேளை எதிர்காலத்தில் தனுஷ் அவர்கள் ஆன்மீக அரசியலை கையில் எடுக்கிற ஒரு அரசியல்வாதியாக உருவெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் சார் அந்த பக்கம் தெலுங்குலேருந்து ஒரு லான்ச் ஒன்று சொல்லியிருந்தாங்க. அங்கே ரொம்ப அஃபிஷியலாக என்ன போட்டிருந்தாங்கன்னா தமிழ் கடவுள் முருகர் அப்படின்றது நார்த்லேருந்து வந்தாங்க, அதுக்கு எதிராக தான் தனுஷ் சார் இப்படி ஒன்று பிளேஸ் பண்ணாருன்ற மாதிரி ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு காரணமா அந்த நேரத்தில்? இல்லை, அந்த தகவல் என் காதுக்கும் வந்துச்சு. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா திடீர்னு இப்படி ஒரு ப்ராஜெக்டை அறிவிப்பதற்கு அந்த ஜூனியர் என்டிஆர் தெரிவிக்கிற ப்ராஜெக்ட்டு, அதில் இருந்து அந்த கேப்ஷன் வட இந்தியாவிலிருந்து வந்தார் முருகன்கிற அந்த கேப்ஷன் வெற்றிமாறனையும் தனுஷையும் ஒரே நேரத்தில் வந்து ஒரு கோபப்பட வைக்குது. 2 பேர் பேசிக்கிறாங்க. அந்த கான்வர்சேஷனுடைய முடிவில் தான் இப்படி ஒரு ப்ராஜெக்டை தொடங்கியதாக சொல்கிறார்கள். அதை நம்ம உண்மைன்னே எடுத்துக்குவோம். நம் கேள்வி என்னன்னா, அதையே நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு ட்விட்டர்லேயோ அல்லது ஒரு ப்ரெஸ் ரிலீஸாகவோ ஏன் உங்களுடைய எதிர்ப்பை வந்து முதலில் தெரிவிக்கல? புரியுதா இல்லையா? இப்போ ஜூனியர் என்டிஆர் படம் வரும்போது அதற்கு எதிராக அதற்கு மாற்றாக நீங்கள் ஒரு படம் எடுத்து 2030 ஆரம்பித்து எப்பயோ நீங்கள் ரிலீஸ் பண்ணி எதிர்ப்பு அந்த கட்டமே நீங்கள் தெரிவிக்கலை. ஏன்னா ஒரு தமிழனா அல்லது ஒரு முருகனை வழிபடுகிறவரா, இல்லைப்பா நான் வணங்குகிற முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், நீ எப்படி வந்து வட இந்தியான்னு சொல்கிற, அது வரலாற்று புரட்டு இல்லையான்னு ஏன் கேட்கலை? 2 வரியில் ஏன் கேட்கலை? அதனால் எனக்கு வந்து அதில் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் அதை பண்ணியிருக்கணுமே, ஏன் பண்ணலை? அதுக்கு அடுத்து இப்படி ஒரு படம் அறிவிப்புக்கு பின்னால் நம்ம முதல்ல பேசின மாதிரி தனுஷனுடைய அந்த ஆன்மீக அரசியல் ஆசைக்கும் இந்த தமிழ் முருகன் படத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அல்லது நான் சந்தேகப்படுறேன், அப்படி வேணால் கூட எடுத்துக்கலாம். புரியுது. அண்டு ரீசெண்டாக சிஎம் சாரை சிவகார்த்திகேயன் சார் பார்த்துருந்தாரு. என்ன நடந்தது? ஏன் திடீர்னு இந்த ஒரு அப்ரோச்? அதான் அது நீங்கள் ஒரு நடிகராக ஒரு தனிநபராக இருக்கும்போது நமக்கு பிடித்தவர்களை சந்திக்கலாம், பிடிக்காதவங்கள சந்திக்க மறுத்துடலாம். அது நம்மளுடைய உரிமையாக மாறிடும். ஆனால் ஒரு முதலமைச்சரான பிறகு நீங்கள் இந்த விருப்பு வெறுப்புகளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு எல்லாரையும் தான் சந்தித்து ஆகணும். இப்படி சொல்கிறதுனால சிவகார்த்திகேயனுக்கு விஜய்க்கும் ஒரு வேலி தகராறு அல்லது விஜயினுடைய எதிரி சிவகார்த்திகேயன் நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. அதே நேரம் ஜனநாயகனையும் பராசக்தியையும் அந்த மோத விடுகிற ஒரு சூழல் வந்தபோது அதனுடைய சூத்திரதாரியாக சிவகார்த்திகேயன் இருந்தாருங்கிற உண்மையை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி விஜய் வந்து அந்த இடத்தையெல்லாம் கடந்துட்டு ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு வந்திருப்பார். சரி, ஓகே, அதனால் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து இன்றைக்கி சிவகார்த்திகேயன் ஒரு முன்னணி நடிகர். அப்போ அவர் வந்து தன்னை சந்திக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அதை மறுக்க முடியாதுல்ல. அது மறுத்தா என்னாகும் அப்படின்னா, இப்போ விஜய் வந்து இவர் அவாய்ட் பண்ணுறாரு அல்லது விஜய் வந்து இவர் எதிரியாக நினைக்கிறாரு அப்படின்ட்டு சிவகார்த்திகேயனுக்கே தோணும். அவர் பேர் ஒரு 10 பேர்கிட்ட சொல்லுவார் அல்லது அவருடைய ஐடி விங்கில் சொல்லுவார். அது வேறு மாதிரி எல்லாம் பரவும். அதையெல்லாம் அவாய்ட் பண்ணுவதற்காக அந்த சந்திப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, முதலமைச்சராக உங்கள் முன்னால் நிறைய கடமை இருக்குது. நீங்கள் டெய்லி சினிமாக்காரங்களை வந்து மீட் பண்ணிக்கிட்டு அவங்களோட அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது இது மக்கள் பணிக்கு ஒரு மிகப்பெரிய இடையூறு. எடப்பாடி பழனிசாமி மாதிரி சினிமாக்காரங்களெல்லாம் ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளியே வைங்க. அவங்கள ரொம்ப நெருக்கத்தில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களையும் முழுங்கிடுவாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா கருணாநிதி ஆட்சி கவிழ்வதற்கே இந்த சினிமாக்காரங்க தான் காரணமாக இருந்தாங்க. அன்றைக்கி மின்வெட்டு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. மக்களெல்லாம் மின்சாரம் இல்லாமல் தவிச்சு போய் இருந்தப்போ கருணாநிதி உட்காந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டி விழான்னு நமிதா டான்ஸை பார்த்து அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தார். அதுதான் அவருக்கு நெகட்டிவாகி அவருடைய ஆட்சியை பறிபோவதற்கு காரணமாக இருந்தது. ஜெயலலிதாவும் கூட அதே மாதிரி தான் சினிமாக்காரங்களை தள்ளி வச்சுருந்தாங்க. எடப்பாடி அதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தார். ஏன்னா இவங்களை பக்கத்தில் விட்டோம்னா நம்மளை வந்து மயக்கிடுவாங்க, நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுது. அதனால தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணார். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை வந்து சினிமாக்காரர்கள் விஷயத்தில் வந்து விஜய் எடுக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இப்போ வரைக்கும் சூழ்நிலை அப்படி இல்லை. என்னென்னா, எங்களுக்கு ஒரே ஒரு காட்சி, சிறப்பு காட்சி கொடுங்கன்னு ஒரு லெட்ரு கொடுத்தா, ஒரு காட்சி என்ன 7 நாளைக்கு காட்சி உங்களுக்கு ஃப்ரீ, என்ன எக்ஸ்ட்ரா சிறப்பு காட்சி போட்டுங்க அப்படிங்கிற ஒரு ஜீவோ வர்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியெல்லாம் இருப்பது அப்படிங்கிறது விஜய்க்கும் நல்லதில்லை, தாவேக்கா ஆட்சிக்கும் நல்லதில்லை. சார், நம்ம வலைபேச்சு தொடர்ந்து பார்க்கறதுனால அதில் சொல்லியிருந்தீங்க தனுஷ் சாருக்கும் சிவகார்த்திகேயனும் இன்னும் ஏதோ ஒரு மோதல் இருந்துக்கிட்டே இருக்கு. என்னதான் சார் மோதலையே இன்னும் அந்த பிரச்சனை தீராமல்? இல்லை, மோதல் என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண லெவலில் இருக்கிற ஒரு பையனுடைய திறமை மீது நம்பிக்கை வச்சு அந்த பையன் மேலே நம்ம ஒரு பாசத்தை வச்சு இந்த பையனை நம்ம எப்படியாவது கை தூக்கி விடணும் அப்படின்னு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து, அப்புறம் தொடர் வாய்ப்புகள் கொடுத்து, அப்புறம் தனிப்பட்ட கரிசனத்தோடு அவருடைய வளர்ச்சிக்காக பல விஷயங்களை பண்ணி ஒருத்தர் அப்படியே நம்ம கை தூக்கி விடுறோம். அப்படி கை தூக்கி விட்டவரே நமக்கு எதிராக கத்தி வீசும்போது நமக்கு எப்படி ஒரு காயம் ஏற்படும். ஸோ அதுதான் சிவகார்த்திகேயனால் தனுஷுக்கு ஏற்பட்டது. தனுஷ் பார்த்திங்கன்னா அந்த 3 படம் எடுக்கும்போது இவர் தான் வந்து அவரை வந்து ஒரு காமெடியனாக அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறார். அதுக்கு முன்னே இவர் ஒரு படத்தில் மெரினாவில் நடிச்சிட்டாரு. ஆனால் அது பெருசாக வந்து அது அவருக்கு ஒர்க் ஆகலை. அந்த நேரத்தில் தான் அந்த 3 படத்தில் நடிக்க வச்சு அந்த படப்பிடிப்பு நடக்கும்போதே இவருக்கு தோணுது, ஐயோ இவன் ஹீரோ மெட்டீரியல்ப்பா, இவனை நம்ம காமெடியனாக வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்னு அடுத்து வந்து அவரை ஹீரோவாக லான்ச் பண்ணி பெரிய லெவலில் அவர் வளர்த்து கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இவர் கேட்பார் பேச்சை கேட்டு தனுஷுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை இவர் எடுத்ததில் அவர் ரொம்ப காயப்பட்டு போயிட்டார். அது தொடர்ச்சியாக 2 பேருக்குமே ஒரு விரோதம்ங்கிறது அப்படி வர ஆரம்பிச்சிருச்சு. அது இன்றைக்கி இருக்குது. ஏன்னா ஆனால் 2 பேரும் நேரில் பார்க்கும்போது சிரிச்சுக்கிறது, கை கொடுத்துக்கிறதுங்கிறது நடந்தாலும் அது வந்து வெளி வேஷம்தான். உண்மையில் 2 பேருக்குமான அந்த விரோதமும் அந்த வருத்தமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ இவர் சேயோன்னு ஒரு படத்தில் பூசாரியாக நடிக்கிறாருன்னா உடனே இவர் அடுத்து நரம்பன்னு ஒரு படத்தில் பூசாரியாக நடிக்க போகிறாருங்கிற அளவுக்கு வந்து நிற்கிது. அது எதிர்காலத்தில் அது எந்த அளவுக்கு தொடரப்போகுதா இல்லை ஒரு கட்டத்தில் வந்து அது நட்பாக மாறப்போகுதாங்கிறது தெரியல. கண்டிப்பாக. அண்டு கென் கருணாஸ் அடுத்து கட்டா ஊஸ்தி டைரக்டரோட ஒரு படம் பண்ண போகிறாரு சொல்லி சார், இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க? அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க? கன்ஃபார்ம் தான், அதில் எந்த மாற்றமே இல்லை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த கட்டா குஸ்தி 2 வெற்றிக்கு பிறகு ஒரு பக்கம் விஷ்ணு விஷால்
நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அடுத்த படங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லி வச்சுருந்தாரு. ஐசரி கணேஷ் சரி இவரை வச்சு நம்ம ஒரு படம் பண்ணுவோன்னு அவரும் அவரை மைண்டில் வச்சுருந்து இவர்கிட்ட அப்ரோச்சும் பண்ணியிருக்காரு. என்ன காரணம்னா ஐசரி கணேஷ் தயாரித்த பல படங்கள் வந்து லாஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே சினிமாவில் விட்டுருக்காரு. அவருக்கு முதல்ல லாபத்தை கொடுத்த படம்ங்கிறது கட்டாகுஸ்தி 2 தான். அதனால் அவர் அப்படி ஒரு ஐடியாவில் இருந்தார். ஆனால் இந்த கேப்பில் வந்து கருணாஸ் வந்து கோல் அடிச்சுட்டு போயிட்டார். என்னென்னா இப்போ கட்டாகுஸ்தி 2ல் அவர் நடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் அந்த செல்லா ஐயாவுடைய டேலண்ட் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டாரு, கென்னுக்காக ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி சமீபத்தில் தான் அந்த கதையை அவங்க கேட்டது. கருணாஸுடைய ஃபேமிலி, கென், கருணாஸ் எல்லாம் உட்காந்து இந்த கதையை கேட்டிருக்காங்க. செல்லா ஐயாவை அந்த கதை சொன்ன ஸ்டைலே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் மொத்த பேரும் விழுந்து விழுந்து சிரித்து படம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னால் தான் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு பெரிய தொகையை அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க. அநேகமாக இன்னும் ஒரு 2.5 மாதங்களில் அந்த படம் ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ராஜன் வகைராவை கென் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு இந்த படம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுதான் இப்போ உள்ள நிலவரம். படத்தோட ஷூட்டிங் ப்ராசஸை எப்போ முடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஒரு வாட்டி ஒரு ரிலீஸ் டேட் சொன்னாங்க. இப்போ தீபாவளியில் வந்து நிற்கிறாங்க. தீபாவளிக்குள்ளே இந்த திரைப்படம் ரெடி ஆகிடுங்களா? அதாவது அரசன் படம் எப்போ முடியும் அப்படிங்கிறது சிம்புவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதுதான் ரொம்ப உண்மையான விஷயம். வெற்றிமாறனும் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான சோம்பேறிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, அது நாகரிகமாக இருக்காது. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஒர்க் பண்ணுவார். அதுக்கு காரணம் வந்து பர்ஃபெக்ஷன். இன்றைக்கி எடுப்பார், அதை எடிட் பண்ணி பார்ப்பார், சரியில்லைன்னா இன்றைக்கி எடுத்ததே நாளைக்கும் எடுப்பார் ரீஷூட் பண்ணி. அதுதான் அவருடைய ஸ்டைலு. ஆனால் அந்த ஸ்டைலிலிருந்து மாறி இந்த அரசன் படத்தை ஒரு குறுகிய கால தயாரிப்பாக எடுத்துடணுன்னு தான் அந்த படத்தை ஆரம்பித்தாங்க. அதுக்கு 2 காரணம் என்னென்னா, தானுக்கிட்ட வாடிவாசலுக்காக இவர் வாங்கிய பணமே ஒரு 19 கோடி. என்ன, அதை வாங்கியே ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ அவர்கிட்ட இதுக்கு மேலேயும் நம்ம வந்து வாடிவாசலுக்காக காக்க வைக்கக்கூடாது. அப்புறம் அந்த படமும் ட்ராப் ஆகிடுச்சு ஒரு கட்டத்தில். அப்போ அந்த வாங்கின காசுக்கு நம்ம ஒரு படத்தை பண்ணி கொடுத்துருவோம், ஒரு சின்ன பட்ஜெட்டில் காம்பேக்டாக பண்ணிடுவோன்னு தான் அந்த அரசன் படத்தை ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்து இந்த அரசன் படத்தை இயக்குவதற்கு வெற்றிமாறனுக்கு சம்பளம் கிடையாது, ஆனால் ஏற்கனவே வாங்கியாச்சு. அப்போ சீக்கிரமாக அந்த படத்தை எடுத்துகிட்டு போனால் தான் வேறொரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம சம்பளம் வாங்க முடியும். அப்படிங்கிறதுனால அந்த வேகத்தோடு ஆரம்பித்தார். ஆனால் அது சிம்பு படங்கும் போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படப்பிடிப்பு நடக்கும்போது திடீர்னு வந்து அவர் ஒரு பிரேக் எடுத்துட்டார். என்னப்பா பிரேக் அப்படின்னா, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை நிகழ்ச்சியில் நான் பாட போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். அதனால அந்த அரசன் ஷூட்டிங் நின்று போச்சு. அவர் பார்த்தாரு, இதனுடைய எடிட்டிங் கொஞ்ச நாள் பண்ணார், ஆனால் இவர் வர்ற மாதிரி தெரியல. உடனே அவர் ராஜன் வகைராவை ஆரம்பித்தா அதனுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அதனால் அரசனை பொறுத்த வரைக்கும் அரசனுக்கு தான் தெரியும் எப்போ படம் வருங்கிறது. அண்டு தானு சாரோட ப்ரொடக்ஷனில் ட்ரெயின் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருந்தாங்க சார். அதில் டேரக்டர் மிஸ்கின் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சார் எப்போ தான் சார் ரிலீஸ் பண்ணி சொல்லுங்கள் சார்னு சொல்லியிருந்தாங்க. என்ன தான் சார் அந்த படத்துக்கு ஆச்சு? ஏன்னா அது எடுத்து எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணாமே இருக்காங்க? படம் பிஸ்னஸ் ஆகலை, அதுதான் முக்கியமான விஷயம். பொதுவாகவே இன்றைக்கு பட வெளியீடு அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய சேட்டலைட் டிஜிட்டல் பிஸ்னஸை வைத்து தான் தீர்மானிக்கப்படுது. இன்னும் சொல்ல போனால் எப்போ ரிலீஸ் பண்ணணுங்கிறதையே அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கின அந்த ஓடிடி நிறுவனங்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு 4 வாரத்தில் அல்லது 6 வாரத்தில் அவங்க ஓடிடியில் அதை ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஒரு லைனப் வச்சுருப்பாங்க. ஜூன் மாதம் இந்த படம், ஜூலை மாதம் இந்த படம் அப்படின்னு வைக்கும்போது ஏதாவது ஒரு மாதத்துக்கு அவங்கள்ட்ட படம் இல்லை அப்படின்னா இப்போ ஒரு படத்தை வாங்குவாங்க. எங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு தான் படம் இல்லை, நாங்கள் ஆகஸ்ட்டில் அந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம், நீங்கள் ஜூன் எண்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், ஜூலை எண்டு ரிலீஸ் பண்ணுங்கன்னு இப்போ ஒரு இதுக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தை வாங்குவதற்கு எந்த ஓடிடி நிறுவனமும் வரலை. தானுவும் பல நிறுவனங்களோட மோதி பார்த்தாரு, யாரும் வாங்குவதற்கு தயாராக இல்லை. அதே மாதிரி சேட்டலைட்டும் இவ்வளோ நாள் விற்காமல் இருந்து சமீபத்தில் தான் அந்த சேட்டலைட்டு விற்றுருக்கு. அதுவும் ஒரு கம்மியான தொகை, 3 கோடி மாதிரி ஏதோ ஒரு தொகைக்கு தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தினுடைய பட்ஜெட் வந்து ஒரு 40-45 கோடின்னு சொல்கிறாங்க. அதனால் என்னென்னா, சரி என்ன பண்ணுறது இந்த படத்தை இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த படம் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு 20-25 கோடி ரூபா கடன் வாங்கியிருந்தாருன்னு வச்சுங்களேன், 2-2.5 வருஷத்தில் அதுவே ஒரு 20 கோடியாகி வந்து நிற்கும் வட்டியை. இப்போ தானுவுக்கே என்ன நிலமைன்னா, ட்ரெயின் படம் ரிலீஸ் ஆகி அது சூப்பர் ஹிட் ஆனாலுமே இவருக்கு ஒரு 20 கோடி ரூபா நஷ்டம் வருன்றாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்ததுனால வியாபாரத்தை பண்ணிவிட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுவோன்னு அவர் அப்படியே ஹோல்ட் பண்ணார். அது வந்து இவ்வளோ பெரிய கால தாமதத்துக்கு காரணமாயிடுச்சு. அதனால தான் அந்த மேடையில் கூட நான் ஆகஸ்ட் ரிலீஸ் பண்ணுறேன்னு இவர் சொல்ல, மிஸ்கின் வந்து அதை நக்கல் அடிக்க, கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு
தேர்ட் வீக் மாதிரி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி.